வணக்கம். வல்லல் சண்முகத்தின் அன்பு வணக்கம். இந்த இறைவன் இந்த அண்டத்தை சிருஷ்டித்த பிறகு எல்லா ஜீவராசிகளையும் பிண்டமாக சிருஷ்டிக்கிறான். எல்லா ஜீவராசிகளையும் பிண்டம்தான். மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிண்டம்தான். வேதம் என்ன கூறுகிறது என்றால், அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் இருக்கிறது என்று கூறுகிறது. இந்த அவிவேகி என்ன செய்கிறான் என்றால், இதை புரிந்து கொள்ளாமல் அவன் பிறவி தலையில் சிக்கி பிறப்பது இறப்பது பிறப்பது இறப்பது என்று அவன் பயணித்து கொண்டு இருக்கிறான். பாருங்கள், இந்த மனம் என்று ஒன்று இருக்கிறது. இதனுடைய செயல்பாடுனால்தான் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கிறது. இந்த மனம் வெளிப்பிரகாரமாக எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதை நோக்கி மனிதனை உழைக்க செய்கிறது. அவன் சிரத்தை போடுகிறான், உழைக்கிறான், பாடுபடுகிறான். அவன் ஆசைப்பட்டது கிடைத்தால் சந்தோஷப்படுகிறான், ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் துன்பப்படுகிறான், வருத்தப்படுகிறான், வேதனைப்படுகிறான். எல்லாரையும் அவன் துன்பப்படுத்துகிறான். அவன் பாவம் செய்கிறான். சில நேரங்களில் புண்ணியமும் செய்கிறான். புண்ணியமும் பாவமும் கலந்த நிலையில் அவனை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது இந்த மனம். பாவமே செய்த மனிதன் இருக்க மாட்டான், புண்ணியமும் செய்திருப்பான். புண்ணியமே செய்த மனிதனும் இருக்க மாட்டான், பாவமும் செய்திருப்பான். ஆகையினால் பாவமும் புண்ணியமும் சேர்ந்த மனிதனாகத்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் நாம் அதன் பலனை அனுபவிக்க பிறவி எடுத்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் நிலை. ஆனால் விவேகி என்ன செய்கிறான் என்றால், இந்த அண்டத்தில் இருக்கிறது தானே பிண்டத்தில் இருக்கிறது என்று அவன் கூர்ந்து நோக்கி, இந்த மனதை உள்புறமாக திருப்பி அவன் கூர்ந்து நோக்கி 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 விசாரித்து, இந்த ஆத்மா என்று ஒன்று பரமாத்மாவின் அம்சமாக இருக்கிறது. அவன் ஈசன், இவனும் ஈசன் தான். இங்கு இருப்பவனும் ஈசன், அங்கு இருப்பவனும் ஈசன். இந்த ஈசன் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறான், எல்லாரும் ஈசனில் இருக்கிறான் என்று அவன் புரிந்து கொள்கிறான். அதற்கு பிறகு அவன் கவலைப்படுவதே கிடையாது. சூத்திரதாரி அவன். ஈசன் தான் சூத்திரதாரி, ஈசன் தான் சூத்திரதாரி, ஈசன் தான் சூத்திரதாரி என்று தெரிந்த அவன் ஆனந்தப்படுகிறான். அதை அறியாதவர்கள் அவஸ்தையோ அவஸ்தை என்று அவஸ்தைப்படுகிறார்.